தன்னை பத்தி ஃபர்ஸ்ட் தனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா, நான் அங்க போயிட்டு வந்து அப்படி இப்படின்னு அது இதுவாகாதுல்ல. என்ன சொல்றது, மேடையில போய் நம்ம பேசினா கூட நம்ம என்ன பேசினா ரசிப்பான் அப்படின்னு அதையும் நம்ம பேசினா தான் அவன் ரசிப்பான். நீ சம்மந்தமில்ல நீ வந்து வேற மாதிரி பேசினா ரசிக்க மாட்டான். சூப்பர்ண்ணே. கரியர் தாண்டி ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருச்சுனாலே ஒரு மனுஷனுக்கு கிட்டத்தட்ட பாதி வெற்றின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அழகான குடும்பம் அமைஞ்சிருக்கு. உண்மைதான், அது எனக்கு வந்து உண்மையிலே வெற்றி தான். நீங்கள் சொல்கிற மாதிரி 50% நான் 75% 100% எனக்கு வெற்றி தான். ஏன்னா எனக்கு வந்து கடவுளை வந்து எனக்கு அதான் சொன்னேன்ல முன்னாடி, கடவுளை வந்து குள்ளமாக படைச்சிட்டான். படைச்சிட்டு நான் எப்படா இது பண்ண போகிறேன், நான் எப்படி வேலைக்கு போக போகிறேன், நான் எப்படி இது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நம்ம வெளியில் போனால், சமுதாயத்தில் வெளியே போனால் கேலி கிண்டல், நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்கிறது அப்படின்லாம் நிறைய நான் இது பண்ணேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளாலே முடியும், நமக்கு என்ன திறமை கொடுத்துருக்கோன்னா அதை வச்சு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுவோம். அப்படின்னா நாடகம் சினிமா அப்படின்னு அப்படியே வந்துட்டு அப்படியே இது பண்ணேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து குள்ளன் தான் சொல்லுவோம், குள்ளா அப்படின்வாங்க. ஆனால் சினிமாவில் வந்த பிறகு 4 பேருக்கு நல்லா தெரிஞ்சணுன்னா கிங்காங் போகிறாங்க, நல்லா டான்ஸ் ஆட வர்றேன், பேர் நல்லா அப்படி தான் அருமையாக பண்ணுவார். அது கடவுளை வர வச்சார்ல, எவெல்லாம் கிண்டல் பண்ணானோ எவெல்லாம் இது பண்ண. எங்கள் ஊரில் நம்ம இதுவாக பண்ணுவானுங்களா, என்னையே ஒரு மாதிரி இப்போ சொல்லுங்களா ஊரில், அதெல்லாம் நான் பண்ணல. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அப்பா அம்மா எனக்கு வந்து கடைசியில் ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி மனைவி, எனக்கு வந்து 2 பொண்ணு 1 பையன். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த குடும்பம் அமைஞ்சது வந்து உண்மையிலே சொல்கிறேன், கடவுளுக்கு வந்து கோடான கூட நன்றி. நல்லா இருக்குது. நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் வந்து டிஸ்கஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இந்த படம், இந்த மாதிரி ப்ரோக்ராமு, இப்படி ஒரு இது இருந்தாலும் ஆலோசனை பண்ணி தான், எங்கள் வீட்டில் வந்து ஆலோசனை பண்ணி தான் நான் பேசுவேன். எல்லாமே இது பண்ணுவாங்க. அவங்க வந்து இது கரெக்டாக போகும், இது கரெக்டாக இருக்கும், இது தப்பாக இருக்கும், இது அந்த மாதிரி வந்து கரெக்டாக சொல்லுவேன். இப்போது நானாக பண்ணுவேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நானே முடிவெடுத்து நானே பண்ணுவேன். அது ஏதாவது தப்பாகிடுச்சுன்னு வச்சுக்க, எங்களை கேட்கக்கூடாதா, எங்களுக்கு கேட்டுனா நாங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதனால அது வந்து அப்படி பண்ணிடுது. ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து பேசி அந்த இது பண்ணுறது எல்லாமே நல்லா இது பண்ணுறாங்க. பசங்களாம் படிக்கிறாங்க, நல்லா ஒரு குறை இல்லை, நல்லா இதுவாக இருக்குது. குடும்பமாக நல்ல மாதிரி அமைஞ்சிருச்சு. சூப்பர். மலையாள நடிகர் பக்ரு இருக்கார் இல்லையா, அவர் இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லியிருப்பாரு, குழந்தை பிறந்த சந்தோஷத்தை விட அதுவும் நம்மள மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற வேதனையோட தான் ஓடி போய் பார்த்தேன். ஆனால் பார்த்தோன்னே இல்லை என் பொண்ணு நல்லா தான் பிறந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே ஒரு சந்தோஷம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைக்கு அப்பாவான அந்த தருணம். எனக்கு வந்து கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டைமில் வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போனா நிறைய பேர் என்ன சொன்னாங்க, இல்லை நீ கல்யாணம் பண்ணு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும், உனக்குன்னு நீ இது பண்ணிக்க, அதான் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பொண்ணை பாருங்க அப்படின்னு அதே மாதிரி பொண்ணை பார்த்தாங்க. சொந்தக்கார பொண்ணு தான், அப்பாவுடைய வழி தான். அதே மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இது பண்ணாங்க. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது எங்கள் தெருவிலே கிண்டல் பண்ணாங்க, இவன் ஒரு ஆள், இவனுக்கு ஒரு கல்யாணம் அப்படி. ஆமாம், கருப்பட. அது வந்து நான் கேட்கல, எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் இது பேசணும் பண்ணு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எனக்கு இந்த சொன்னாங்களே, அதான் விடுமா, ஊராரு சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, அதான் விடு, நம்ம வந்து இது பண்ணிட்டோம்ல, நம்ம 4 பேர் பார்க்குற மாதிரி நம்ம மதிப்பாக இது பண்ணுறோம். கல்யாணத்தில் எல்லாரும் பேரும் வந்தாங்க, வரவேற்புக்கு எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. அதுவே நம்மளுக்கு இது தானே, விடுங்க, அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு அப்படியே இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த உடனே எங்கள் அம்மா நான்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணோம். இது மாதிரி குள்ளமாக ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்போ கல்யாணத்துலேயே ஏற்கனவே கிண்டல் பண்ணாங்க, குழந்தையும் குள்ளமாக உன்ன மாதிரி பிறந்துச்சுன்னா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கள் அம்மாவும், அதாவது வேண்டாத கடவுள் கிடையாது, எல்லா கடவுள்கிட்ட முருகா, ஏன்னா வடப்பயணி முருகன் கோயில் தான் காலையில் கல்யாணம் இருந்துச்சு. அதனால் வந்து முருகனுக்கிட்டே நான் சொன்னேன், நீ முருகன்கிட்டே ஒப்படை, அவர்கிட்ட இது பண்ண, அவர் கோயிலில் தானே கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் வந்து எந்த குறை வைக்க மாட்டார், கண்டிப்பாக நார்மலாகவே நல்லா இது பண்ணுவேன் இப்போ இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது எழுந்து நடக்கிற வரைக்கும் எனக்கு டவுட்டு தான், குள்ளமாயிடுமா அது மாதிரி இருக்குமா அப்படின்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. இப்போ வந்து 2வது டிகிரி MBA படிக்கிறாங்க. சூப்பர்ண்ணே. பெரிய பாப்பா 2வது பாப்பா வந்து ஃபஸ்ட்டு வருஷம் காலேஜ் போகிறாங்க, பையன் 7வது படிக்கிறான். 3 பேருமே நார்மல் தான், எல்லாம் ஒரு குரல்ல எல்லாமே நார்மலாக இருக்காங்க. எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடவுள். ஆமாம், கடவுள். ஆமாம், நம்ம ஆனால் ஒரு பயம் இருந்தது, ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்கும்போது பயம் இருந்தது, ஐயோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. ஏற்கனவே ஊரில் வந்து கேலி கிண்டலாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இது வரை ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடவுளை தயவுசெய்து காப்பாற்று அப்படின்னு. அதே மாதிரி நல்லா சிறப்பாக இது பண்ணி. அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச அந்த மூமெண்ட் அப்பாவா அழுதுட்டிங்களா இல்லை எப்படி இருந்துச்சு? இல்லை, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது, ரொம்ப ஆனந்த கண்ணீர் தான், அதான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அதான் சொல்கிறேன்னே, கடவுள் என்ன இது பண்ணுறாரோ அதுதான் நம்ம
நம்ம வந்து யாருக்கும் வந்து நல்லது தான் இது வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து நம்ம நல்லது தான் நினைக்கிறோம். நம்ம நல்லது நினச்சாவே அது நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? அதனால வந்து அதான் அஜித் சொன்ன மாதிரி தான், எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் புரியுது. இப்போ தனுஷ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அது அங்கே போகணும் விடுங்க.